வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான நேயர்களே, ரசிகர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன். ஒரு புது கதையை சொல்கிறதுக்காக தெம்பா லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்த உடனே மனதிலே ஒரு கதை தோன்றியது. எப்படி எப்படி ஜன்னல் வழியாக பார்க்குறேன், படுத்துக்கிட்டே ஒரு அழகான 18 வயது இளம் பெண், இந்தியன் பெண் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அந்த பெண்ணு ஜோரா ஒரு பேண்ட்டு ஷர்ட் போட்டுக்கிட்டு டக் 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 டக், வெதர் நல்லா இருக்கிறதுனால இன்னைக்கு ஸ்கூலில் போட்டிருக்குது, வாக் போயிட்டுருக்குது. அதை பார்த்த உடனே நல்ல பெண்ணாக இருக்கே பாவம் பார்க்குறதுக்கு அப்படின்னு நினச்சி இங்கேருந்து ஹாய் அப்படின்னேன். ஏன்னா ஒரு 4-5 வீடு தள்ளி தான் இருக்குது. அந்த பொண்ணு உடனே அங்கேருந்து ஏய் ஹவ் ஆர் யூ டூயிங் அட்லாண்டா கணேஷ் அப்படின்னுது. அதாவது ஒரு 18 வயசு பொண்ணு ஒரு 70 வயசு ப்ளஸ் ஆளை பேர் சொல்லி அழகாக சொல்லுது. நிறைய பேர் அந்த மாதிரி அங்கிள்லாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த ஊரில் அமெரிக்காவில் பேர் சொல்லி கூப்பிடுறது ரொம்ப சகஜம். அதனால் அந்த அழகான பெண் மதுமிதா, அப்படியே அந்த மதுமிதாவை பார்த்தாலே அடே நல்ல பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு பல பேர் மது குடிச்சா மாதிரி ஆயிடுவாங்க. அந்த பெண்ணுக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும், அதை பண்ணும் இதை பண்ணும், அங்கேயும் இங்கேயும் ஓடும், சைக்கிள் பண்ணும். அண்டு உள்ளூர்லேயே இருக்கிற ஒரு காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்குது. அதாவது அதனுடைய ஸ்கூலை முடிச்சுட்டு இப்போ தான் முதல்ல காலேஜுக்குள்ளே அடியேற்றிட்டு வெளியூர்லாம் போனோன்னு பிரியாமல் படிக்காமல் அப்பா அம்மாவை சொன்னதை கேட்டுக்கிட்டு, இல்லைன்னா இதுவே வீட்டோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு சமத்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை, போக்கிரி பொண்ணு. அந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயும் அப்படி போயிட்டுருக்குது. ஓகேயா? நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், அதாவது லெஃப்ட் சைடில் இன்னொரு தாத்தா இருக்கார். அந்த தாத்தா சாதாரண தாத்தா இல்லை, புள்ளி வச்சு இத்து போட்டு தா போட்டுருங்க. ஓகேயா? அதுதான் இந்த கதையின் டைட்டில். அதாவது இப்படியும் ஒரு புள்ளி இத்தா, அதுதான் டைட்டில். நல்லா கேட்டுங்க, இப்படியும் ஒரு தாத்தா அப்படின்னு வச்சுங்க. ஓகேயா? அந்த ஆள் பேரு கிருஷ்ணகுமார், அவருடைய ஒய்ஃப் பேரு வள்ளியம்மாள். பாவம் சிக்லி லேடி. அதாவது கல்யாணம் ஆனதுலேருந்தே படுத்து படுக்கையாக தான் ஒரு மாதிரி இருப்பேன். இருந்தாலும் இவர் சொத்து பத்து கொஞ்சம் நிறைய அந்த பொண்ணுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால தாலியை கட்டிட்டு வெளியில் விளையாடிக்கலாம், நம்ம இதுக்கெல்லாம் எதுக்கு இதை போய் அவஸ்தைப்பட வேணாம், இந்த பணத்தை விட்டுறக்கூடாது. ஒரு 3-4 கோடி வருது இந்தியாவில், 3-4 கோடி பெரிய பணம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஃபாரின்லேயும் போயிட்டோம்னாக்க அப்பப்போ இந்தியாவுக்கு வந்து அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டெல்லாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி புத்திசாலித்தனமாக, அதாவது ஒன்று ஒத்து போய் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிற ஒரு மனைவி வேணும். அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது பெரிய டவுட் எல்லாருக்கும். அப்படி ஒருவேளை கிடைக்கலன்னா அட்லீஸ்ட்டு பேக்கப்பில் பணமாவது இருக்கணும் இல்லையா? ஏன்னா மாமனார் ஏழைன்னா நீ ஒரு முட்டாள் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு அவனுடைய மாமனார் ஏழைங்கிற வருத்தத்திலேயே மண்டையை போட்டான் பாவம். அதனால இவர் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சுக்கிட்டு, சரி சிக்கலே அவ்வளோதானே, அப்பா அம்மா அப்படியே குழந்தைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்க, தாலியை கட்டுவோம், 3-4 கோடி வருது, அதை கபக்குன்னு கிரிக்கெட்டில் கேட்ச் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டாக்க என்னைக்கும் நம்ம லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கிற சிக்கலி லேடியை கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி பாவலா பண்ணி நர்ஸுகள்ஸ்லாம் போட்டு விட்டு, ஏன்னா பணம் இருக்கே, அவளுடைய பணம் தானே, இவர் என்ன செலவாக பண்ண போகிறாரு, இவர் கஷ்டப்பட்டு அப்படி இப்படி தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு ஏதோ காலேஜெல்லாம் முடிச்சு கிடிச்சு எல்லாம் பண்ணி பணம் இருக்கிற இதில், அந்த காலத்தில் அமெரிக்காவுக்கு வரதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அப்படி இப்படி வந்து டூரிஸ்டாக வந்து இறங்கி அப்படியே வீசாவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பணம் பலம் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்கிட்ட சொல்லிங்களே அவங்களோட ஹெல்ப்பெல்லாம் வாங்கி இங்கே ஏதோ படிக்கிறேன் பெருவழின்ட்டு, சும்மா என்னத்தை படித்தார், போய் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் சைட் அடித்து எல்லாம் பண்ணி கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் நல்லா அமெரிக்கன் ஸ்லாங் எல்லாம் பேச கற்றுக்கிட்டு கிருஷ்ணகுமார் விளையாடி ஹாப்பியாக ஜாலியாக இருந்தார். படிப்புலையும் அப்பப்போ கொஞ்சம் ஏதோ தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு நம்ம ப்ரொஃபஸர்லாம் சோப் போட்டு பாஸ் பண்ணி இதை பண்ணி கழுத குட்டிச்சவர் அட்லாண்டாவில் செட்டில் ஆகிட்டார். ஜம்முன்னு முதல்ல டூரிஸ்ட் விசாவில் வந்தார், அப்புறம் ஸ்டூடெண்ட் விசா வாங்கினார். அதுக்கப்புறமாக எப்படியோ அடித்து பிடிச்சி க்ரீன் கார்டை வாங்கி இப்போது சிட்டிசனும் ஆகி 70-71 வயசு ஆகிப்போச்சு அவருக்கு. 70-71 வயசில் மனுஷன்
இந்த விளையாட்டு புத்தி என்ன, டெய்லி அவருடைய கொள்கை ஒரு 1 hour ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் 1/2 hour காலையில், 1/2 hour சாயங்காலம். ஒய்ஃப்ட்ட போய் உட்காந்துக்கிட்டு அப்பா எப்படிமா இருக்கு அப்படிலாம் தலையில் தடவி கொடுத்து அதை கொடுத்து மனைவி அப்படியே மகிழ்ந்து போய் இப்படி ஒரு கனவு கிடைக்கணும், என்ன பாக்கியம் பண்ணேன்ட்டு அவங்க வீட்டிலலாம் பேசுகிற போது எனக்கு பார்த்து பார்த்து நல்லவரை கல்யாணம் பண்ணிட்டேன், நல்லவரை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்ல அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். ஏன்னா ஒய்ஃபு எந்த விதத்துலையும் அன்ஹாப்பி ஆகிடக்கூடாது, நன்றி கட்ட ஆளாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நன்றியோடு இருக்கணும் ஒய்ஃபுக்கு. ஏன்னா 3-4 கோடி இருக்கு, அந்த படத்தை ஹாப்பியாக செலவழிச்சுட்டு எல்லாம் பண்ணி மற்றவங்களுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு அப்பப்போ ஆஃபீஸில் லீவை போட்டு ஆஃபீஸ் வேலையே அங்கே போகிறேன்னுட்டு கோஸ்டடிக்காவில் போயிட்டு ஒரு 4 நாள் மஜா பண்ணிட்டு வந்துடுவார். சரி ரைட் ஓகே. அப்புறம் பனாமாவில் பலவிதமான விஷயங்கள் லைஃப் சூப்பராக இருக்குமாமே, பனாமா பக்கத்தில் போவோமா அப்படின்னா டேஞ்சர் ஊர் சார்பாங்க. டேஞ்சர் ஊர் என்ன, கையில் காசு இருந்தால் தானே பயப்படணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பனாமாவுக்கு போயிட்டு அங்கே போய் விளையாடுவார். அதாவது விளையாட்டுனா என்ன, அங்கே இருக்கிற கெசினோவில் போய் விளையாடுவார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற குட்டிகள்லாம் அப்படி நோட்டை விட்டுக்கிட்டு மசாஜு அது இது நைட்டுக்கு எவ்வளோன்னு கேட்டு விளையாடிடுவார். அது தவிர ஒரு 15 நாள் 20 நாள் லீவ் கிடச்சேனாக்க ஆஃபீஸில் கான்ஃபரன்ஸ் இந்த வருஷம் தாய்லாண்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரே போடுவார். பாவம் சிக்கா இருக்கிற மனைவி படுத்த படிக்க இருக்கிறோம், என்ன தெரியும் அவளுக்கு ஒரு நர்ஸு மாதிரி ஒருத்தையை போட்டு விட்டு அவளை பார்த்துக்க வச்சுக்க போகலாம் சொல்ல அப்படியாக காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவளுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் வர ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த அம்மா அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உள்ளூரில். அம்மா நீ தான் ஹெல்ப் பண்ணோம் பாவம்மா அப்படின்லாம் சொல்லி அவங்க வீட்டுக்கு கிஃப்ட்லாம் நிறைய வாங்கி கொடுக்கறதுனால அவங்க குஷியா சரி ரைட் இந்த நமக்கு இதெல்லாம் பண்ணுறது, நம்ம கொஞ்சம் பதிலுக்கு இந்த உதவியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உதவியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போது அந்த சிக்லி லேடியும் நம்ம கிருஷ்ணகுமார், சிக்லி லேடி பேரை சொன்னேன்னா வள்ளியம்மாள், ஆமாம் அந்த அம்மாவும் பாவம் சிக்காவே ஒரு 68 66 வயசு இருந்துட்டாங்க. இவருக்கு ஒரு 72 ஆகி போச்சு. சிக் லேடியை வச்சுக்கிட்டு இவர் ஹாப்பியாக தான் இருக்கார், ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா பிகாஸ் அவருக்கு தான் ஃபுல் ஃப்ரீடம் இருக்கே. பொண்டாட்டியே தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிற போது மட்டும் டெய்லி 1 hour 6 மணி நேரம் காலையில், சாயங்காலம் 6 மணி நேரம், அந்த 6 மணி நேரத்தில் என்னெல்லாம் டைலாக் பேச முடியுமா எல்லாம் பேசி எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ஜெமினி, முக்கியமாக ஜெமினி படத்தில் வரதெல்லாம் பேசி கீசி எல்லாம் பண்ணி அவளை குஷிப்படுத்தி இப்படி ஒரு கணவன் நமக்கு அப்படின்னுட்டு அப்படியே கொஞ்சம் எழுந்து நடப்பாங்க. ஒரு 1 hour வந்து முதக்கட்டியில் படுத்துருவாங்க பாவம். அண்டு சமையல் மேலே அதெல்லாம் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணி இதை பண்ணி வெளுத்து கட்டுருவார் எல்லாம். அவரெல்லாம் கில்லாடி. கிருஷ்ணகுமாருக்கு சொல்லியே கொடுக்க வேணாம், யாரை பார்த்தாலும் வளைச்சி பாக்கெட்டில் போட்டுப்பார். இந்த மாதிரி வைஃபர் சிக்குங்கிறத கொஞ்சம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, கிடைக்கிற சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்கிற போது அவங்களாம் ஐயோ பாவம் நாக்கு செத்து போயிருக்கு அவருக்கு நினச்சிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஐயோ உங்களுக்கு எப்படி தேங்க் பண்ணுறதுன்னு தெரியல, நல்ல பெரிய கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுத்துருவாரு. அதை பார்த்து அவங்க வாங்கி போய் நல்ல ஏன்னா பிகாஸ் எல்லாம் காசு தான் விளையாடுது அவர்கிட்ட, அவரு சம்பாதிக்கிறாரு. அது தவிர இந்த 4 கோடிங்கிறது பேக்கப் நல்ல பணம் தானே. குஷியா வாழ்க்கைய அனுபவிச்சா அப்படி அனுபவிக்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப க்ளோஸாக பழகிற 2-3 பேர் உள்ளூரில் இல்லை வெளியூரில் அப்பப்போ வந்து ஒரு 4 நாள் 5 நாள் தங்குவாங்க. வயிறு பத்தி ஏறியும் அவங்களுக்கெல்லாம் ஐயோ ஹெல்த்தியாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தொலைச்சிட்டோமே, நமக்கு இந்த மாதிரி வாழ முடியலையே அப்படின்ட்டு அடுத்தபடி கோஸ்டடிக்கா போகும்போது நான் அது வரேன்ப்பா அப்படின்பாரு. அதெல்லாம் நான் ரொம்ப கேர்ஃபுல் கிருஷ்ணகுமார். வந்தா விஷயம் வெளியே வந்திருக்கிறவா ஐயோ ஆஃபீஸ் கான்ஃபரன்ஸுக்கு போகிற போது ஆஃபீஸு கான்ஃபரன்ஸு கோஸ்டரி என்னப்பா அடிக்கடி கோஸ்டரிக்கா பராமாகிற மாதிரிலாம் உங்கள் கம்பெனியில் வைக்கிறாருங்க, அதுதான் நீங்கள் கம்பெனியின் மகிமை. அப்புறம் அவங்க கம்பெனியில் நைஸாக கூட ஒர்க் பண்ணுற எவனாவது விசாரிச்சு பார்த்தா என்னது கோஸ்டரிக்கால அட போயா நீ வேற சம்பளமே ஒழுங்காக தர மாட்டேங்கிற, கோஸ்டடிக்கா கீஸ்டடிக்காட்டுங்கிறங்க மாதிரி சொல்ல எல்லாருக்கும் இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டவுட், என்ன பண்ணுறான் இந்த ஆள், ஏதோ விளையாட்டு இருக்கு இல்லை, மர்மம் ஏதோ மறைஞ்சு கிடைக்கு. ஆஹா நல்ல பணமுள்ள சிக்லி லேடியை கல்யாணம் பிடிக்காம ஹெல்த்தி லேடி ஏதாவது சொன்னால் கையை தூக்கிட்டு வந்துடுறது அடிக்கிறதுக்கு, அம்மியை தூக்கி ஆட்டுகளை தூக்கிட்டு வந்துருப்போன்னு பயமா இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் நடுங்கிற போது இவரை பார்த்து போறாம வயிறு பத்தி எரியுது, காது வழியா புகையா வருது எல்லாருக்கும். பாவம் நம்ம கிருஷ்ணகுமார் முன்ஜாகிரதை முனுசாமி, கேர்ஃபுல் கந்தசாமி, அவங்களுக்கெல்லாம் சுப்பீரியர், அவங்கள விட புத்திசாலி பிரதர் அவர். அதாவது எல்லாத்தையும் வருமுன் காப்போங்கிற மாதிரி இதற்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த தப்பு செய்தால் இந்த தண்டனை கிடைக்குங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வச்சவர், புரிஞ்சு வச்சவர். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார். நல்ல சரண்கள் கேர்ஃபுல்லாக எல்லாம் நடந்தால் தான்
அவர் ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணிட்டு தான் தவறான விஷயங்களில் ஈடுபடுவார். என்ன பிரச்சனை ஏதோ பேர் டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார். அதாவது மனைவி பாவம் சிக்கா இருந்தாலும் ஏதோ நம்பிக்கை வச்சுருக்கா, அதுக்கிட்ட போயிடக்கூடாது, கடைசி காலத்தில் மனசு சித்திரப்படாது பாவம் அப்படிங்கிறது தவிர அவங்க வீட்டில் எல்லாருக்கும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சதுனாக்க சே பசுத்தோல் போர்த்திய புலியா இந்த கிருஷ்ணகுமார் அப்படின்னு நினச்சிடுவாங்களே எல்லாம். அது வேறு உள்ளூர்லேயும் அவர் பேருக்கு கட்டுப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். ஏன்னா ஒரு பர்டிகுலர் லேடியை அவர் சந்தித்தார் ஒரு கெட் டுகெதரில். அந்த லேடியோட ஹஸ்பண்ட் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவங்க ஒரு 35-40 இருப்பாங்க. ஒரே பையன்தான் அவங்களுக்கு. அந்த பையனும் படிக்கிறதுக்காக இல்லினாயில் ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்துட்டான். அவங்க சிங்கிள் லேடி, ஒரு ரீசனபிள் ஹவுஸ், சின்ன ஹவுஸ் ஒன்றில் இருந்துக்கிட்டு குடும்பத்தை நடத்தி கொண்டு, பையன் நல்ல விசாலி பையங்கிறதுனால அவனுக்கு ஸ்காலர்ஷிப் அது இதெல்லாம் கிடைக்கிறதுனால அவன் பாட்டுக்கு அங்கே படிக்கிறான். சாந்தமான முகம் கொண்ட நைஸ் லேடி. சாந்தமான முகம் இருந்து ஒரு அழகாகவும் இருந்தாக்க பல பேர் வலை வீச மாட்டாங்களா? இவருக்கு கிருஷ்ணகுமாருக்கு ஏதோ ஒரு உந்துதல். அந்த பெண்ணுக்கு ஒரு 35-40 வயசு இருக்கும், இவருக்கு 72ங்கிற போது இப்படி ஆஹா புருஷன் போய் ஒரு 5-6 வருஷம் ஆகி போச்சுங்கிறாங்களே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க என்ன ஏதெல்லாம் விசாரித்தா இவர் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. அடே பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு அப்பப்போ லஞ்ச் டயத்தில் இந்த பக்கமாக வந்தேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஐ வில் பை யூ லஞ்ச் டுடே அப்படிலாம் சொல்லி வாரத்தில் 1 நாள் 2 நாள் பார்க்க ஆரம்பிக்க அவங்களும் பாவம் லோன்லினஸ் தானே எல்லாருக்கும். இவர் ஜோக்கு கடிச்சு ஜாலியாக பேசுகிறதெல்லாம் பார்த்து அவங்க வீட்டுக்கு வாங்க என் ஒய்ஃபெல்லாம் மீட் பண்ண நீங்கள் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தாக்கா பாவம் இந்த சிக்லி லேடியை பார்த்துட்டு என்ன ஒய்ஃபுக்கு ஆமாங்க கல்யாணம் ஆனதுலேருந்து இப்படி தான் இருந்தாலும் நம்ம டியூட்டியை செய்யணும் இல்லையா, ஒய்ஃபுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நம்ம செய்ய வேணும். அடே எங்கள் அப்பா சார் தெய்வத்தை பார்க்கறதுக்கு பதிலாக உங்களை பார்த்தா பொறுமை அப்படின்னா வாங்க டெய்லி 2 வேளை பார்க்கலாம் நம்ம உத்தரங்களா பண்ணி நைஸாக பேசி ஈஸி எல்லாம் பண்ணி வளைத்து போட்டு விட்டார். அதாவது இவருடைய வலையில் அந்த அம்மா விழுந்து விட்டார்கள். அந்த அம்மா எப்படின்னாக்க கணவன் போனதுலேருந்தே எங்கேயும் ரொம்ப கெட்டுவதெல்லாம் எதுவும் போகிறதில்ல வைக்கிறதில்ல. தனியாக அவங்களுக்கு சரி நம்ம லைஃப் இவ்வளோ தான் இருப்போம் நம்ம பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிட்டாங்க எல்லாத்துல இருந்தோம். இது அவருக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு. ஸோ அதனால் அனாவசியமாக ஃப்ரெண்ட்ஸு அவங்க அவங்களை தொந்தரவு பண்ணுறது வைக்கிறதெல்லாம் இல்லாமல் அவங்க வேறு அதுவும் பக்கத்து எங்கேயாவது ஊர்லேருந்து மூவ் பண்ணி வேறு வந்திருக்காங்க. அதனால் ஒன்றும் கான்டாக்ட்ஸ்லாம் பெருசாக டெவலப் பண்ணிக்கல. இவர் இப்போ உற்சாகமாக ஒரு சின்ன வீடு, தனி வீடாக இருந்தது, அதற்கு அப்பப்போ நேரம் கிடைக்கிற போது போய் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சு போய் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் வைன் கீன்லாம் கொடுத்து அவங்கள எல்லாத்தையும் பேசி இது பண்ணுற போது நீங்களும் நான் ஒரே நிலைமை உங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டார், என் ஒய்ஃப் இருக்கா, இருந்தோம் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் எனக்கு அப்படின்லாம் சொல்லி நைஸா உணர்ச்சி வசப்பட்டு பேசி எல்லாம் பண்ணி அவரை வளைத்து விட்டார். இப்போ அவங்களுக்குள்ள ரொமான்ஸு நல்லபடியாக ஹாப்பியாக வெளியே தெரியாமல் அந்த அம்மா ரொம்ப கேர்ஃபுல், இவரும் கேர்ஃபுல், வெளியே வாசலில் தெரியாமல் ஹாப்பியாக அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு கிடக்கு. எனிவே இப்போ நம்ம சீரியஸான பார்ட்டுக்கு வந்து விட்டோம். கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் லெவல். இவர் கிருஷ்ணகுமார் அப்படி இப்படி தோட்ட வேலை பண்ணுறவர், அதை பண்ணார் எல்லாம் பண்ணுற போது வைக்கிற போது அவங்க வீட்டில் அழகாக ஒரு நாயை வளர்த்துட்டு இருந்தார். அதாவது அந்த நாய் நல்ல பளபளன்னு இருக்கிற நாய், ப்ரௌன் கலர் ஜம்மன், அன்பாக பார்க்கும் இதாக பார்க்கும், ஒன்றும் ரொம்ப குறைச்சி கிரிச்செல்லாம் பண்ணாது வைக்காது, நல்ல நாய். அந்த நாயை பார்க்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. ஸோ நம்ம கதாநாயகி மது மீதா இப்போ தானே காலேஜுக்கு என்டர் பண்ணியிருக்காங்கிற பொண்ணு அவங்க வீட்டுக்கு அப்பப்போ நாயை கொஞ்சம் அடிக்கடி வருவாங்க. வந்தாங்கன்னா உள்ளவாமா ஏமா வாசலில் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணகுமார் அன்பா கூப்பிட நம்ம அப்பாவுக்கு அப்பாவர் இருக்கார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளே வந்து மீட் மை ஒய்ஃப் அப்படிலாம் சொல்லி ஒய்ஃபெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இருப்பார் ஒய்ஃபும் இப்படி ஹலோ சொல்லுவோம். அந்த பொண்ணு என்ன பண்ணும் பாவம் பார்த்து ஹாய் அப்படிங்கோ, இல்லைனாக்கா ஹலோ அப்படிங்கோ. ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு ஓகே
லெட் மீ கோ அப்படிங்கிற மாதிரி நைஸாக கிளம்பி போயிடும். பாவம், அதுக்கு ஒன்றும் பண்ணது தெரியாது வைக்காது. ஆனால் இவர் விட மாட்டார். அதை இதை பேசி கீசி இதை பண்ணிட்டு ஒரு ஜோக் கடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு வைப்பாரு. நாயை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுவார். அதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை நாய் வளர்க்கணுன்ட்டு. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வேண்டான்னு சொல்கிறாங்க. நாய் வளர்த்தா ரொம்ப கஷ்டம். ஐயோ ரொம்ப ஈஸியம்மா, நீ என்ன இது ஒன் நாய் தான், இது அடிக்கடி இங்கே வா நாயோட கொஞ்சம் அப்படிலாம் சொல்லி இவர் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டார் நைஸா. அந்த பெண்ணு வந்து இவங்க வந்து பை பர்த் வெஜிடேரியன் தான் நம்ம கிருஷ்ணகுமாரும் வள்ளியம்மாளும். இருந்தாலும் அவரும் இஷ்டத்துக்கு விளையாடுவார். அதுவும் சைனீஸில் ஹனி சிக்கன் அந்த சிக்கன் இந்த சிக்கன்லாம் வச்சு தாக்குன்னு தாக்கிடுவார். அண்ட் இந்தியன் ஸ்டைல் ஃப்ரைட் ஃபிஷ் எல்லாம் உயிர். அப்படிப்பட்ட மனுஷன் அதெல்லாம் வச்சு சாப்பிட்றதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு வாசனை ரொம்ப நல்ல வாசனை வருது அங்கிள்ங்கிற போது, ஓ டோன்ட் ஈட் மீட் அப்படின்னு கேட்க, ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். ஸோ ரியலி எக்ஸு கூட கிடையாது. இல்லை எக்ஸு அப்புறம் என்ன கோழியே திங்கிற, மற்றெல்லாம் சாப்பிட்றதுக்கு என்ன கேடு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, கமான் சிரம் இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு இது அப்படின்ட்டு ஹனி சிக்கன் ஒன்று சின்ன பீஸ் கொடுக்க, ஹே இட்ஸ் ரியலி வெரி டேஸ்டி கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்ல, எஸ் இட் இஸ், டோன்ட் டெல் எனி ஒன், வென் எவர் யூ வாண்ட் யூ கேன் கம் அண்ட் ஹேவ் சம் குட் சிக்கன் பீசஸ் ஹியர். ஓ இன் ஸ்கூல் ஆல்சோ லஞ்ச் டைம் தே ப்ரொவைட், பட் ஐ டோன்ட் ஈட். Come on, try it. Say, hey, we have only one life. We need to enjoy life. அப்படி இப்படி சொல்ல, எஸ் அங்கிள் யூ ஆர் ரைட், யூ ஆர் ரியலி வெரி ப்ராட் மைண்டட், வேரஸ் மை பேரண்ட்ஸ் ஆர் ஹைலி நேரோ மைண்டட் அப்படிலாம் சொல்ல ரொம்ப க்ளோஸ் ஆகிடுது அந்த பாப்பா. உடனே கிருஷ்ணகுமாருக்கு சபலம் தட்ட ஆரம்பிச்செடுத்து ஒரு 72 இது 18 என்ன பண்ணுவார், பயங்கரமாக சபலம் வர கதை வித்தியாசமான டர்ன் எடுக்க போகுது. ரெடி ஃபார் தட், கபர்தார். நம்ம மதுமிதா கதாநாயகி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு. அவ கண்ணை ஒரு சுழட்டுனா பல பேருக்கு இந்த உலகமே சுழலும். அவள் 18 வயது பருவ மங்கை. கடவுள் எல்லாவற்றையும் அவளுக்கு செழிப்பா கொடுத்திருந்தார். 8 ஃபுட். பார்க்குறவங்கெல்லாம் நிச்சயமாக ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்பி பார்ப்பாங்க. இள வயசாக இருந்தாலும் சரி, நடு வயசாக இருந்தாலும் சரி, முதுமையாக இருந்தாலும் சரி. அதனால் அவங்க வீட்டில் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் எனிவே அமெரிக்காங்கிறதுனால இங்கே சேஃப்டி மச் பெட்டர் அப்படின்னு நினச்சி, அதுவும் என்ன நம்ம சொந்த சப்டிவிஷனுக்குள்ளே ஹாப்பியாக அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, அதை பண்ணுறது சைக்கிள் ஓட்டுறது, குதிக்கிறது, அண்டு சின்ன ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன டாப்பை போட்டுக்கிட்டு அங்கே இங்கேயும் போகிற போது வைக்கிற போதெல்லாம் பல கண்கள் அப்படியே மொய்க்கும். அண்ட் இந்த பெண்ணு வெள்ளைக்கார பொண்ணா இல்லைன்னா இந்தியன் பொண்ணாங்கிறது தெரியாது. அதுக்கு 2க்கும் நடுவில் ஒரு பளபளன்னு வென்ற கலர் அண்டு அழகு சிலைன்னே சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு பெண் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து பழகியெல்லாம் போகிற போது அண்ட் நாய் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அவங்க வீட்டில், ஐயோப்பா அவங்க குழந்தைக்கு நாய் பிடிக்குது, அவங்க வீட்டில் நல்லா நாய் இருக்குது அண்டு டீசெண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்க, அந்த பெண்ணை வீட்டில் எதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் இங்கே ஃப்ரீயாக செய்ய ஆரம்பிக்குது. ஏன்னா சிக்லி உமன் ரூமை விட்டு வெளியே வரதில்லை, பாவம் ரொம்ப ரேராக தான் வருவாங்க. அதே நேரத்தில் இவர் நல்ல ஹாப்பி ஜாலி மேன், எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுக்குறாரு. என்ன பண்ணாலும் பாரு உங்கள் வீட்டில் அது பண்ணதை இது பண்ணதுன்னு சொல்லுவாங்க. வளர்கிற வயசில் ஃப்ரீயாக விட மாட்டாங்க. நான் வளர்கிற போது அப்படி தான், எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் பயங்கர சண்டை. ஆனால் நைஸாக நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் தான் பண்ணுவேன். பட் என்ன குறைஞ்சி போச்சு, நல்லா தானே இருக்கேன் லைஃப்பில் எல்லாம் சொல்லி இல்லையே இந்த பொண்ணை. ஆனால் அது பாரு, இது மாதிரி நான் சொல்கிறேங்களேன்னு வெளில சொல்லாதம்மா, அப்புறம் எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்க. ஐ வாண்ட் வை வுட் ஐ சே தட் அப்படிங்கலாம் அந்த பொண்ணு சொல்லி இங்கே வந்து இதெல்லாம் பண்ண, இவர் நைஸாக என்ன பண்ணுறாரு, இந்த ப்ளே பாய் பென்ட் ஹவுஸ் மாதிரி மேகசின்ஸ்லாம் அப்படி சோஃபாவில் இது படிச்சுட்டு போட்ட மாதிரி போட்டு வைக்க, அந்த பொண்ணு வரும்போது அதெல்லாம் புரட்டி இருட்டி பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு, ஆஹா வலை விரித்தால் விழுந்து விடும் பொண்ணு அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணு பாவம் பாவியாக இருக்குது. திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து, அங்கிள் ஐ வாண்ட் டு டாக் டு யூ சீரியஸ்லி அப்படிங்கும்போது, என்னம்மா சீரியஸா, சொல் 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 அப்படியே கிட்டத்தட்ட பொக்கவாயாக போகிற அந்த தாத்தா நைஸாக கேட்க, அந்த பொண்ணு, அங்கிள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்ன,
ட்ரக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஏன் தெரியாது? டைலனால போட்டு முழுங்கு தெரியும் உனக்கு. ஐயோ நோ, கிடிங். ரியல் ட்ரக். பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் இன் மை school say that no, it's too good and you'll be out of this world and you'll be very happy. But only thing, it's expensive. I don't have the money. Oh, you want to try that? Just once or twice. I want to try it, Uncle. Krishna Kumar, can you help me, please? அப்படின்னு ஒரு கட்டு கட்டி, I'll give you every day 5 hugs like this. அப்படின்னு சொல்ல, பா 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 அப்படிங்க. அப்படின்னு மனசு ஒரு பக்கம் தப்புடா டே, அடிபட்டு சாக போறேனே. உள்ள தள்ளுனா 50-60 வருஷம் உள்ள தள்ளுவாங்க. ஒரு 18 வயசு பொண்ணை மனசை கெடுத்துட்ட, அவளோட மைண்டை ஸ்பாயில் பண்ணிட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டேன்னு ஒன்னதான் பிடிச்சி உள்ள தள்ளுவாங்கன்னு சொல்லுது. இருந்தாலும் ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே, அப்படி இருக்கிற போது ஒரு நாளைக்கு 5 தானா? நோ, ஐ நீட் 10. ஓகே, யூ காட் இட் அப்படிங்குது அந்த பொண்ணு. ஹக்கில் ஆரம்பிக்குது. இவரு ஆஹா, இப்போ எங்கடா போய் கஞ்சா வாங்குறது, மருந்து வாங்குறது, ட்ரக் எங்க வாங்குறதுன்ட்டு கவலைப்பட ஆரம்பிச்சு, கடைசியில் அதுக்கு ஆள் இருக்காங்களே எல்லாத்துக்கும். இல்லையாமல்ல, இப்போ பல ஸ்டேட்ஸில் லீகலே பண்ணிட்டானுங்க. கொலராடோ அந்த மாதிரி இடத்துலலாம் இஷ்டத்துக்கு அடி வெளுத்து கட்டுங்கிறாங்க. இங்க இவரு வாங்கிட்டு ஒரு தடவை 2 தடவை ஸ்மோக் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுக்க வைக்க போக அந்த பொண்ணு அப்படியே மயங்கி கரங்கி, பெரிய பிரச்சனை என்ன போச்சுன்னா, நைட்டு 9-9:30 போச்சு. வீட்டுக்கு போகாமல் இங்கேயே தூங்கிடுச்சு சோஃபாவில். இவருக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கே, இப்போ எழுப்பி தப்பு வீட்டுக்கு போகணும் போகல இந்த மாதிரியே இருந்ததுனாக்க நம்ம மாட்டிக்க போகிறோம்னு சொல்லிட்டு, இல்லைன்னா என்னோ குடிச்சிட்டு இங்கே படுத்துருச்சுன்னு சொல்கிறதா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிற போது அந்த பொண்ணு டக்குன்னு எழுந்து, அங்கிள் ஏமாந்துட்டீங்களா? See, I can deceive you. I'm okay. But it was so nice. First 3 hours, I was out of this world, uncle. அப்படிலாம் சொல்லிட்டு, anyway, for the past 1 hour, I'm good. So, let me go have a face wash and go home எல்லாம் சொல்லி வீட்டுக்கு போயிடுது. வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு, uncle was teaching me math இதெல்லாம் சொல்ல, he is such a nice guy. KK is a good man. அவங்க வீட்டில் சொல்ல, இந்த பொண்ணுக்கு இது சொர்க்கம் மாதிரி ஆகிப்போச்சு. இந்த வீடு, இந்த கிழம் மட்டும் ஆடு பிள்ளைகள வீட்டில் குழந்தை துள்ளி விளையாடுற மாதிரி விளையாடுது. அந்த ஒய்ஃப் பாவம் உள்ளே இருக்காங்க. இந்த மாதிரி கூத்து நடக்க திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த சிக்லி ஒய்ஃபு பத்திரகாளி மாதிரி எழுந்து இவரோட சொக்காயை பிடிச்சு, யோ கிழவா, என்னையா நினைச்சிட்டு இருக்க நீ? கிருஷ்ண லீலாலாம் அந்த வீட்டிலேயே பண்றியா நீ? இந்த கஞ்சா வாசனை வருது வீட்டுக்குள்ள. என் தம்பி ஒருத்தன் 16 வயசுலயே பாண்டிச்சேரியில் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துட்டு 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கஞ்சா கிடைக்குது. அதை எடுத்து சிகரெட் மாதிரி ஊதி 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 19 வயசுல செத்தான். அப்படிப்பட்ட கஞ்சா இந்த பொண்ணு இங்க குடிக்குது. நீ அதை என்கரேஜ் பண்ற? உன்னை நான் போலீஸில் உள்ள தள்ளி அப்படின்னு சொல்லி குதின்னு குதிக்க, இந்த ஆள் நடுநடுங்க, ஐயோ அப்படி கஞ்சா குடிக்குது, அது எனக்கு தெரியாது, எங்க என்னையா தெரியாது, பொய் சொல்லாத, நீ சேர்ந்து குடிக்கிற போல் இருக்க, அப்படி இப்படின்னு கத்த. டேஞ்சர் வை. அந்த பொண்ணு இந்த பக்கம் வந்தா காலை உடைச்சிடும், நானே போலீஸை கூப்பிட்டு சொல்லிடுவேன், அந்த பொண்ணை கூப்பிட்டு கத்துக்குதுன்னு கத்தி எல்லாம் பண்ண. இவர் தலைக்கு தலைப்பாயிட போச்சுன்னு சொல்லிட்டு இந்த சகாத்தமே வேண்டாம்னு சொல்லி கதை முற்றும். அவ்வளவுதான், நல்ல காலம். அந்த பொண்ணு தப்பிச்சுது. இந்த அம்மா வியாதிக்காரியா இருந்தாலும் கடைசியில் சாகிறதுக்கு முன்னாடி நல்ல காரியம் ஒன்று செஞ்சுட்டு புருஷனை ஒரு மாதிரி திருத்திட்டு, எனிவே அந்த பக்கம் அந்த ரொமான்ஸ் போய்கிட்டு தான் கிடக்கு. அதை ஒன்றும் பண்ண முடியாது அவளால். பட் வீட்டில் நடக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லி துப்பறியும் சாம்பு மாதிரி இவங்க ஜாம்பி ஆயிட்டாங்க. கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.